காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரியல்மியில் 12 ப்ரோ ப்ளஸ் இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. அஃபிஷியல் லான்ச்சிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃபோன் இருந்துச்சு. அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக என்னென்ன கவர் பண்ணோம், பேட்டரி பவர்லேருந்து ப்ராசஸர்லேருந்து அது எஃபிஷியன்ஸாக எப்படி இருக்குது, ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லேருந்து இது எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ இன்னும் அவுட்டு ஃபுல்லாக ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி எல்லாத்தையும் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய ப்ரோஸ் இருக்குது, அது நிறைய கொஞ்சம் கான்ஸ் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மொத்தத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புறேன். அதெல்லாம் பார்க்க ஆரம்பினா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதே மாதிரி நல்ல டெக் நியூஸஸ் நிறைய பேர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போகுன்றது நம்ம நம்புகிறோம். ஓகேங்களா? நல்ல விஷயத்தை பண்ணுறோம். நல்ல விஷயம் நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்க நம்புகிறோம். நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல கண்டென்ட் நிறைய பேர்கிட்ட போய் ஷேர் ஆகட்டும். ஓகேங்களா? சரி வாங்க, இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். இது ரியல்மி 12 ப்ரோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? அதெல்லாம் சொல்லலாம். ஆரம்பிக்கலாங்களா? சரி வாங்க, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அன்பாக்சிங் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். இதுதான் பாக்ஸு. எப்போவுமே பேசிக்கலாக ரியல்மியில் எல்லோ கலரில் தான் பாக்ஸ் வரும். இதில் சார்ஜர் இருக்கிறதுனால பாக்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஓகேங்களா? சரி, அன்பாக்ஸ் கண்டென்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதான் பாக்ஸு. சரி வாங்க, அன்பாக்ஸ் பண்ணால் மேலே வரும் கப் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேலே எப்போவுமே ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸோட மேலே அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். அப்புறம் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஃபோன் என்ன டிசைனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேஸ் கொடுத்துருவாங்க. கேமரா பம்ப் இருக்கிறதுனால கேஸும் சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா? 67 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி தான். அதேமாதிரி டைப் A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பற்றி பின்னாடி சொல்கிறேன். டைப் A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைனை பார்த்துட்டு வந்துடுங்களா? டிசைனை சொல்லிடலாம். டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து 2 பாசிட்டிவிட்டியும், ஒன்று கேமரா ஸ்பெக்கு, இன்னொன்று வந்து அந்த வீகன் லெதரு டிசைனில் வந்து இதுதான் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இந்த வீகன் லெதருக்கு ஏற்ற மாதிரி அந்த பம்பு ஷேப்பும் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட ப்ளூ கலர் இருக்குது வித் கோல்டு ஷேப்பில். அந்த பம்பு சுற்றி பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் தெரியும். உள்ளே வந்து எல்லோ கலரில் 4 கேமரா செட்டப் இருக்கும். ஆனால் 3 கேமரா, 1 ஃப்ளாஷ் லைட்டுக்கு. ஓகேங்களா? கேமராஸ் சொல்லும் போது அதை சொல்கிறேன். இப்போ தான் அந்த டிசைனை மட்டும் பாருங்கள். அந்த டிசைன் ரவுண்ட் ஷேப்பு வீகனில் 11 ப்ரோலேயும் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். 11 ப்ரோவும் நல்லா சேல் ஆச்சு. அதே மாதிரி இதுவும் சூப்பராக சேல் ஆகும்னு நினைக்கிறேன். ரியல்மி 12 என்னென்ன இருக்குன்ற இது டிசைன் எப்படி யார் மேக் பண்ணாங்கன்னா, இந்த ரோலெக்ஸ் அந்த மாதிரி வாட்சை டிசைன் பண்ணுறவர் தான் இந்த ரவுண்ட் ஷேப்பை டிசைன் பண்ணார். அவரோட ஃபோட்டோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அவர் தான் வந்து இந்த டிசைனை மேக் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஓகேங்களா? ரியல்மிக்கு இதேமாதிரி அழகாக அந்த வாட்ச் மாதிரியே அழகாக உங்களுக்கு ப்ளூ கலரில் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அது மாதிரி அழகாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் பேர் என்னென்னு பாருங்கள். ரோலெக்ஸ் வாட்ச் மேக் பண்ணுற அவர் தான் இந்த மாதிரி வாட்ச் இவர் தான் அது மேக் பண்ணி கொடுத்துருக்குது. இதே மாதிரி ஷேப்பில் இந்த பம்பு அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. டிசைன் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றது பாருங்கள். இது டிசைன் கேமரா செட்டப்ஸோட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வீகன் லெதர் தான் ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இது வீகன் லெதர். நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூப்பரான ஷேப்பில் எங்கெல்லாம் நீங்கள் எங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ரியல்மியோட மெயின் ப்ளஸ்ஸே இந்த வீகன் லெதர் இந்த வாட்டி சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க போன வாட்டிலேருந்து வீகன் லெதர் கொடுக்குறாங்க. பட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. சரி, டிசைனில் ஃபோனில் என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். இப்போ டைப் C போர்ட்டு 2.2 இருக்குது. ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஸ்பீக்கர் கிரில் மேலே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்கும். ஸ்பீக்கர் கிரில்லு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொன்னா மேலே ஒரு IR பிளாஸ்டர் இருக்கும். இவ்வளோ தான். சைடில் வந்து வால்யூம் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஃபோனில் இருக்குது. கீழே வந்து சிம் இருக்கும். அந்த சிம்மை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டூவல் சிம் போட்டுக்கலாம். கார்டு வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மி தான். ஏன்னா வெயிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. வெயிட்டும் கரெக்டாக 203 grams இருக்குது. இது அசை ட்ராகன் ட்ரையல். இந்த ட்ராகன் ட்ரையல் என்னென்னா, இது வந்து ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம ஸ்டாக் எக்ஸ்டென்ஷனு குவார்னி குருலா கிளாஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது அசை ட்ராகன் டைல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா. IP52 ரேட்டிங் இருக்குது இந்த ஃபோனில். இந்த IP52 உங்களுக்கு பேசிக்கலாகவே நீங்கள் மலைச்சாரல் அந்த மாதிரி தண்ணிலாம் பட்டால் ஒன்றே ஆகாது. அதுக்குன்ட்டு ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டரில் தண்ணியை போட்டு மூக்கிறது, ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தண்ணியில் எடுக்கிறது அப்படிலாம் இல்லாமல் நார்மலாக நீங்கள் தண்ணி மேலே சாரல் மாதிரி பட்டால் உங்களுக்கு ஃபோனுக்கு ஒன்றே ஆகாதுன்னு தான் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. டிஸ்பிளே பற்றி நம்ம சொல்லலாம். டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 6.7 இன்ச் ஃபுல் HD OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. வித் 120Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டு, 240Hz TSRனா டச் சாம்பிளிங் ரேஷியோ இருக்குது, 2000Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேஷியோ, அப்புறம் 2160Hz PW டிம்மிங்கும் இருக்குது, 915Hz பீக் பிரைட்னஸ் இருக்குது. இதுதான் டிஸ்பிளேயோட கண்டென்ட்டு. பிரைட்னஸும் பார்த்துக்கோங்க, 915Hz பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு அவங்க 1200 1400 அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, அதோட கான்ஸாக வச்சுக்கோங்க. 915Hz பிக் பிரைட்னஸ் ஓகேங்களா, அது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு இது பிரைட்னஸ்ஸு செக் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு நல்ல பிரைட்னஸ் தான் சொல்லலாம். ஓகேங்களா. இது வந்து ஓரளவுக்கு சூப்பரான பிரைட்னஸ்ஸு. 2160Hz PW டிம்மிங்னா சொல்கிறேன். இது தனியாக கமெண்டில் கேளுங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஓகேங்களா. இது பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் எந்த கேம் விளையாடாலும் ஸ்டேபிளாக இருக்குது. ஹீட் சென்சேஷன் ரொம்ப இல்லை, வோகல்ஸ் ரொம்ப இல்லை. அது TUV ரெயின்லேண்டுன்னு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகாது. அது மாதிரி இருக்கிறதுக்கு சர்டிஃபிகேஷன், தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன் இருக்குன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனோட டிசைனும் நல்லா, இது கர்வ்டு டிஸ்பிளே. ஓகேங்களா. நார்மல் டிஸ்பிளே வர டைமில் இப்போ கர்வ்டு டிஸ்பிளே சில ஃபோன்லாம் Vivo V27, 29 பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நல்ல ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. பெசல் லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப பெசல் இல்லை. ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும், ரொம்ப இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சென்டரில் செல்ஃபி கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆப்ஸும் கொடுக்கல. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாட்வேர்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பிளாட்வேர் தொலைவும் இல்லை. நல்லாயிருக்கு. வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா சைடு இருக்குது, டிஸ்பிளே எட்ஜஸ் வரைக்கும் இருக்குது, சைடு கட்டிங் வரைக்கும் இருக்குது. அதனால் நல்ல டிஸ்பிளே, ஃபுல் டிஸ்பிளேவாக இருக்கும். சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃபி கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அது மட்டும் நல்லா கேம்ஸ் விளையாடாலும் உங்களுக்கு நிறைய வேர்கல்ஸ் தெரியல. அதே மாதிரி HDR கண்டென்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியல. செக் பண்ணி பார்க்குறோங்க. HDR கண்டென்ட்னா யூடியூப்பில் பார்க்கலாம், பட் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியல. 915Hz பிக் பிரைட்னஸ் இருக்குது இந்த ஃபோனில். ஓகேங்களா. நீங்கள் நல்ல கலரிங்லாம் பூஸ்ட் பண்ணி நல்ல ஒரு கலரிங்க்கு இப்போ நல்ல கலர் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோனில் நல்ல கலர் இருக்குது. செக் பண்ணி பார்க்குறோங்க. செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்ல கலர் கொடுக்குது, கான்ட்ராஸ்ட்லாம் இருக்குது. நல்ல கலரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கலரிங் பூஸ்ட்டாக கொடுத்து நல்லாவே இருக்குது. உங்களை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நல்ல ஒரு இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த ரியல்மியோட ஆப்டிக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் அந்த டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அதை தான் ஆப்டிக்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்டிக் ஃபீலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ரியல்மியில். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 2 கொடுத்துருக்காங்க. 4 nm ப்ராசஸ் இது. ஓகேங்களா. இது ஒரு புது ப்ராசஸ் மாதிரி தான், 7S Gen 2. இந்த அண்டர் 30 கேஸில் உங்களுக்கு வந்து இந்த டைமில் Snapdragon 8 Gen 3 கொடுக்குறாங்க, இல்லை Gen 2 தராங்க. IQ Neo 9 ப்ரோலையும் அண்டர் 40 கீழே வரப்போது அது Gen 2 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் 6 lakhs தான் இருக்குது. வேறு ப்ராசஸர் கொடுத்துருங்கன்னா 7 lakhs 8 lakhs 10 lakhs கிட்ட போகும். எவ்வளோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோனும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆகணும். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பெஞ்ச் மார்க்ஸ் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபோனில் செக் பண்ணி பார்க்கும்போது. ஓகேங்களா. செக் பண்ணி பாருங்கள். நான் 11 சீரிஸ் 11 வச்சுருக்காங்க. 12 அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 12 Pro அப்கிரேட் பண்ணலாம். 11 Pro வச்சுருக்கோம், 12 Pro தாராளமாக வாங்கலாம். நல்ல வீஜன் லெதர் ஷேப்புக்கு, நல்ல ஒரு கேமரா செக்ஷன் வரும்போது கேமரா பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்டோரேஜ் பார்த்துக்கோங்க. ரேம் 8GB 12GB LPDDR5 இருக்குது. ரோம் டைப் 128GB 256GB இருக்குது. UFS 3.1 இருக்குது. ஓகேங்களா. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வந்து 12 நீங்கள் 256 ரேம் 12லையும் 256 வாங்கிக்கலாம், இல்லை 12 அந்த மாதிரி நீங்கள் 3 செட்டப்ஸில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 95G பேண்ட் இருக்குது, dual 4G வால்டைல் இருக்குது, Wi-Fi 6 இருக்குது, Bluetooth 5.2 இருக்குது. NFC இல்லை. இந்த ரேஞ்சுக்கு NFC கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் கொஞ்சம் பேர் NFC யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆனால் NFC இல்லை. ஓகேங்களா. இது ஒரு கான் நான் வச்சுக்கோங்க. சில கான்சல் இதெல்லாம் அதில் ஒன் ஆஃப் த கான்ஸு இதுவும். ஓகேங்களா. Bluetooth 5.2 இல்லை மேஜரான கனெக்டிவிட்டி ஆப்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஃப்ளாக்ஷிப் என்னென்ன கொடுக்கணுமோ, ஒரு பிராண்டோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் என்னென்ன கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த பெரிஸ்கோப் கேமரா தான் இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லிட்டு வந்துடுறேன். ரியல்மி யூஐ தான். அந்த யூஐயில் ஆண்ட்ராய்டு 14 யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இங்கே ஆண்ட்ராய்டு 14 யூஸ் ஆகுது.
கரெக்டாக இத்தனை வருஷம் செக்யூரிட்டி அப்டேட், இத்தனை வருஷம் ஓஎஸ் அப்டேட்னு க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பிராண்ட் இந்த டைமில் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க இல்லாமல் 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் சொல்லிட்டாங்க. கரெக்டாக அந்த இயர்ஸ்க்கு அவங்க சொல்லிட்டது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் என்ஹான்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் நீங்கள் ஃபோனை பூட் பண்ணும்போது என்ஹான்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஷார்ட் வீடியோவும் போட்டுருந்தோம். என்ஹான்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் கனெக்டிவிட்டியும் நல்லாயிருக்கும். கனெக்டிவிட்டி சூப்பராக பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப்லேருந்து இது கனெக்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஆப்டிக்கும் சில வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஸு சில இதெல்லாம் நல்லாவே இருக்குது. அது மாதிரி சில நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபோனு பண்ணும்போது என்ஹான்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் டேட்டாஸ்லாம் லாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல பண்ணும்போது என்ஹான்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை பற்றி என்ஹான்ஸ் இன்டெலிஜென்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் கொடுக்கணுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ரியல்மி ஃபோன்லாம் நிறைய பேர் என்ஹான்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆன்லேயே இருக்கும், ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம இதோட பேட்டரி பார்த்துட்டு, நம்ம பேட்டரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேமரா பார்த்துட்டு ப்ரைஸ் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இது பேட்டரி நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பார்க்கலாம். அதுக்கெலாம் நான் சொல்கிறது. ஓகேங்களா, பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் நான் நல்ல பேட்டரியே இருக்குது. என்ன பேட்டரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இது வந்து 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5000 mAh பேட்டரி நிறைய ஃபோனில் ஒரே ஸ்டேபிளாக அதே 5000 mAh தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, 5000 mAh பேட்டரி தான். பட் இதோட ஸ்டேபிளுக்கு நல்ல ஒரு சார்ஜர் கொடுத்துருக்குது, நல்லாயிருக்கு. 5000 mAh பேட்டரிக்கு 67 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நல்லா சீக்கிரமாகவே ஃபோன் சார்ஜ் ஆகிடுது. ஓகேங்களா, நல்லா ஃபோன் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுது. அதை வாட்ஸ் பார்த்தது தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இந்த ஃபோன் இதில் ப்ளஸ் பாயிண்ட், மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேமரா தான். இந்த பெரிஸ்கோப் கேமரா தான். 120 பெரிஸ்கோப் கேமராவுக்கு தான் மெயின். அது ஒரு கேமரா பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 50 மெகா பிக்சல் சோனி IMX 890. செகண்ட் கேமரா 64 மெகா பிக்சல் 3x பெரிஸ்கோப்பு OB 64B. தேர்டு வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. இந்த 3 தான் கேமரா. லாஸ்ட் வந்து அந்த ஃப்ளாஷு. ஓகேங்களா, சில ஃபோட்டோஸ் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். இந்த 120X பெரிஸ்கோப்புக்கு எப்படிலாம் இருக்குன்றது அல்ட்ரா வைட்டில் எடுத்தது, சோனி பெரிஸ்கோப் 3x பெரிஸ்கோப்பில் எடுத்ததெல்லாம் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. 6x கிராப்ஸ் ஒன்றா பாருங்கள் எப்படி இருக்குன்றது. பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஃபோனில் என்ன எப்படி கேமரா அல்ட்ரா வைட்டோட ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா பாருங்கள். கலர் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது ப்ரைமரியில் எடுக்கும்போது, அல்ட்ரா வைட்டில் எடுக்கும். இது வந்து ப்ரைமரியில் 4K 30 frames per second FPSல எடுத்தது. அடுத்து அல்ட்ரா வைட்டில் 1080pல 30 FPSல எடுத்தது. இதில் தான் அந்த கேமரா சாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, 8+128GB 30,000க்கும், 8GB + 256GB 31,999க்கும், 12+256GB 33,999. அதாவது எல்லாமே 2000 அந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸை வந்து 6th February 6லேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஒன் ஆஃப் த அப்டேட்ஸ் தானே நம்ம இங்கே சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா, நல்ல டிசைனு. நான் இது எதுக்காகலாம் வாங்கலாம்னா, கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனுக்காக, நல்ல ஒரு கேமரா பம்புக்காக, பெரிஸ்கோப் கேமராக்காக, நான் அப்புறம் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு அந்த வீகன் லெதருக்காக 11 Pro வச்சுருக்கேன். 12 Pro அப்டேட் பண்ணுறவங்க வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம். இதில்